வெல்கம் டு தமிழ் ஹிடன் மிஸ்ட்ரி. செவ்வாய் கிரகத்தில் மனித காலனியை உருவாக்குவது என்பது அறிவியல் புனைக்கதை திரைப்படங்களில் மட்டுமே சாத்தியம் என்று நினைத்த காலம் இருந்தது. ஆனால் இன்று விண்வெளி நிறுவனங்களும் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்களும் இந்த இலக்கை மிக நெருங்கிவிட்டன. பூமியை தவிர வேறு ஒரு கிரகத்தில் வாழும் மனித இனத்தின் நீண்ட கால இலக்கிற்கு செவ்வாய் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று பார்த்தால், நமது சூரிய குடும்பத்தில் பூமிக்கு அடுத்து வாழக்கூடிய மிக அதிக வாய்ப்புள்ள கிரகம் அதுதான். அங்கே நீர் இருப்பதை அறிவியலாளர்கள் உறுதி செய்துள்ளனர். ஆனால் பூமியைப் போல செவ்வாய் கிரகமும் மனிதர்கள் வாழ உகந்ததல்ல. அங்கே குடியேற முயலும் மனிதர்களை கொல்ல காத்திருக்கும் 7 கொடிய அபாயங்கள் உள்ளன. இந்த கடும் சவால்களை எப்படி எதிர்கொள்வது மற்றும் இத்திட்டம் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதிர்வீச்சு அபாயம். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் எதிர்கொள்ளும் மிக கடுமையான அச்சுறுத்தல் விண்வெளியில் இருந்து வரும் கதிர்வீச்சு ஆகும். பூமிக்கு ஒரு பாதுகாப்பு அரண் போல வலிமையான காந்த மண்டலமும் அடர்த்தியான வளிமண்டலமும் உள்ளன. இவை சூரியன் மற்றும் அண்டவெளியிலிருந்து வரும் அபாயகரமான கதிர்வீச்சுகளை தடுத்து நிறுத்துகின்றன. ஆனால் செவ்வாய் கிரகத்திற்கு வலிமையான காந்த மண்டலமும் இல்லை, வளிமண்டலமும் மிகவும் மெல்லியதாக உள்ளது. இதனால் செவ்வாயில் இருக்கும் விண்வெளி வீரர்கள் பூமியில் இருப்பவர்களை விட நூற்றுக்கணக்கான மடங்கு அதிக கதிர்வீச்சை எதிர்கொள்ள நேரிடும். இந்த கதிர்வீச்சுகள் புற்றுநோய், மத்திய நரம்பு மண்டல பாதிப்பு போன்ற மிக கடுமையான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதை சமாளிக்க தண்ணீர் நிரப்பப்பட்ட தடுப்புகள் அல்லது பூமிக்கு அடியில் வாழிடங்களை அமைப்பதுதான் ஒரே தீர்வு என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். வளிமண்டல அழுத்தம் மற்றும் மூச்சு திணறல். செவ்வாயின் வளிமண்டலம் பூமியை விட 90 மடங்குக்கு மேல் மிகவும் மெல்லியதாக உள்ளது. அங்கே மேற்பரப்பு அழுத்தம் மிக மிக குறைவு. இதனால் பாதுகாப்பான விண்வெளி உடைகள் இல்லாமல் ஒரு மனிதன் செவ்வாய் கிரகத்தில் காலடி வைத்தால் அவனது உடல் உள்ளே இருக்கும் திரவங்கள் உடனடியாக கொதிக்க ஆரம்பிக்கும். மேலும் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தில் 96% கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே உள்ளது. மனிதன் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன் அங்கே இல்லை. எனவே அங்கே குடியேற விண்வெளி வீரர்கள் அழுத்தத்தை தாங்கக்கூடிய விசேஷ உடைகளை அணிவதுடன் அவர்கள் வாழும் குடியிருப்புகள் 100% காற்று புகாதவாறு அடைக்கப்பட்டு தொடர்ந்து ஆக்சிஜனை பெறக்கூடிய அமைப்பை கொண்டிருக்க வேண்டும். அதிதீவிர குளிர். செவ்வாய் கிரகத்தில் வெப்பநிலை மிகவும் குளிராக இருக்கும். பூமி நீரை திரவ நிலையிலேயே வைத்திருக்க உகந்த வெப்பநிலையை கொண்டுள்ளது. ஆனால் செவ்வாய் கிரகத்தின் சராசரி வெப்பநிலை -63 டிகிரி செல்சியஸ் ஆகும். துருவ பகுதிகளில் இது -120 டிகிரி செல்சியஸ் வரை செல்லலாம். கோடை காலத்தில் சில இடங்களில் தற்காலிகமாக 20 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தாலும் பெரும்பாலான நேரம் அதிதீவிரமான குளிர் மட்டுமே நிலவும். இந்த சவாவை சமாளிக்க குடியிருப்புகள் மிகச் சிறந்த வெப்பத்தடுப்பு அமைப்புகளுடன் கட்டப்பட வேண்டும். மேலும் கிரகத்தின் மேற்பரப்பில் நீரை திரவ நிலையிலேயே வைத்திருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்க வேண்டியதும் அவசியம். அபாயகரமான செவ்வாய் தூசி. செவ்வாயின் மேற்பரப்பில் இருக்கும் தூசி பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் இது மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாகும். இந்த தூசியில் பெர்குளோரேட்டுகள் எனப்படும் நச்சு ரசாயனங்கள் உள்ளன. இவற்றை உள்ளிழுத்தால் தைராய்டு சுரப்பியில் பாதிப்பு ஏற்படலாம். மேலும் இந்த கூர்மையான தூசி துகள்கள் மிகவும் அரிக்கும் தன்மை கொண்டவை என்பதால் இது விண்வெளி உடைகள், குடியிருப்புகளின் கருவிகள் மற்றும் இயந்திரங்களை சேதப்படுத்தலாம். தூசி புயல்கள் சில சமயம் கிரகம் முழுவதும் பரவக்கூடிய அபாயமும் உள்ளது. இந்த தூசியை கட்டுப்படுத்த வாழிடங்களுக்குள் செல்வதற்கு முன் கவச உடைகளிலிருந்து தூசியை முழுவதுமாக நீக்கக்கூடிய அதிநவீன ஏர்லாக் அமைப்புகள் தேவைப்படும். குறைந்த ஈர்ப்பு விசை. செவ்வாய் கிரகத்தின் ஈர்ப்பு விசை பூமியில் இருப்பதை விட 38% மட்டுமே ஆகும். குறைவான ஈர்ப்பு விசை இருப்பது சாகசமாக தோன்றினாலும் நீண்ட காலத்திற்கு மனித உடல் மீது இது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். எலும்புகள் பலவீனமாவது, தசை இழப்பு மற்றும் விண்வெளியில் இருப்பதைப் போலவே கண் பார்வை பாதிக்கப்படுவது போன்ற தீவிர உடல்நல சிக்கல்களை இந்த குறைந்த ஈர்ப்பு விசை ஏற்படுத்தும். செவ்வாய் கிரகத்தில் நிரந்தரமாக வாழும் மனிதர்கள் உடலை உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க கடுமையான மற்றும் தொடர்ச்சியான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள். நீண்ட தொலைவு மற்றும் தகவல் தொடர்பு தாமதம். செவ்வாய் கிரகம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும்போது கூட தகவல் தொடர்பில் 3 முதல் 22 நிமிடங்கள் வரை தாமதம் ஏற்படும். அதாவது பூமியிலிருந்து ஒரு கேள்வி அனுப்பினால் பதில் வர குறைந்தது 6 நிமிடங்களாவது ஆகலாம்.
இந்த தாமதம் காரணமாக செவ்வாய் கிரகத்தில் உள்ள விண்வெளி வீரர்கள் எப்போதுமே தங்கள் செயல்பாடுகளுக்கு சுயமாக முடிவெடுக்கவும், சிக்கலான அவசர நேரங்களில் பூமிக்கு காத்திராமல் செயல்படவும் தன்னாட்சி திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பூமியின் உதவியை முற்றிலும் நம்பி அங்கு இருக்க முடியாது. வளங்களை பயன்படுத்துவதில் சவால். செவ்வாயில் நிரந்தரமாக வாழ உணவு, ஆக்சிஜன் மற்றும் தண்ணீர் போன்றவற்றை தொடர்ந்து பூமிக்கிருந்து அனுப்ப முடியாது. எனவே அங்கேயே கிடைக்கும் வளங்களை பயன்படுத்தும் நுட்பங்களான ISRU முறையை பயன்படுத்தி செவ்வாய் மண்ணிலிருந்தோ அல்லது வளிமண்டலத்திலிருந்தோ ஆக்சிஜனையும் தண்ணீரையும் பிரித்தெடுக்க வேண்டியது அவசியம். இந்த தொழில்நுட்பங்களை செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக நிலைநிறுத்துவது மனித குடியேற்றத்தின் வெற்றிக்கு மிகவும் முக்கியமான சவாலாகும். இந்த 7 அபாயங்களையும் சமாளிக்க விஞ்ஞானிகள் தற்போது கடினமாக உழைத்து வருகின்றனர். பூமியைப் போலவே இது ஒரு பாறை மேற்பரப்பு, துருவ பனிக்கட்டிகள், மலைகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் வானத்தில் மேகங்களை கொண்டுள்ளது. இருப்பினும் சூரியனிலிருந்து வரும் 4வது கிரகம் நம்மை விட மிக தீவிரமான சூழ்நிலையை கொண்டுள்ளது. சிவப்பு மண்ணின் காரணமாக செவ்வாய் கிரகத்திற்கு ரெட் பிளானட் என்று செல்லப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மேலும் செவ்வாய் அழுக்குகளில் உள்ள இரும்பு தாதுக்கள் ஆக்சிஜனேற்றப்பட்டு மேற்பரப்பை சிவப்பு நிறத்தில் வைக்கின்றது. மெல்லிய சுவாசிக்க முடியாத வளிமண்டலத்துடன் இது மிகவும் குளிராகவும் வறண்டாகவும் இருக்கும். செவ்வாய் கிரகத்தின் மிகப்பெரிய சந்திரன் ஃபோபோஸ் ஆகும். இது படிப்படியாக உள்நோக்கி சுழன்று ஒவ்வொரு 100 ஆண்டுகளிலும் கிரகத்திற்கு 1.8 மீட்டர் நெருக்கமாக வருகிறது. மேலும் செவ்வாய் கிரகம் அதன் சுழற்சியின் அச்சு சூரியனை சுற்றி வரும் ஒற்றுப்பட்டை பொறுத்து 25 டிகிரி சாய்ந்துள்ளது. பூமியைப் போலவே செவ்வாய் கிரகத்திற்கும் பருவங்கள் உள்ளன. கிரகங்கள் ஒத்த கோணங்களில் சாய்ந்திருப்பதே இதற்கு காரணம். செவ்வாய் கிரகம் பூமியை விட 1.5 டிகிரி அதிகமாக சாய்ந்துள்ளதால் இது இதே போன்ற பருவங்களை கொண்டுள்ளது. கிரகம் சூரியனை சுற்றுவதற்கு அதிக காலம் எடுப்பதால் செவ்வாய் கிரகத்தின் பருவங்கள் நீண்ட காலம் நீடிக்கும். கிரகத்தின் வெவ்வேறு பகுதிகள் வருடம் முழுவதும் வெவ்வேறு நேரங்களில் சூரியனை நோக்கி சாய்ந்து வெப்பமாகவோ அல்லது குளிராகவோ இருக்கும். செவ்வாயில் தெரியும் நிலத்தோற்றங்கள் ஒரு காலத்தில் அதன் மேற்பரப்பில் நீர்மநீர் இருந்திருக்கக்கூடும் என்பதை காட்டுகின்றன. வெளிப்போக்கு கால்வாய்கள் என அறியப்பட்ட மாபெரும் நீள்வட்ட நீரரிப்பு நிலங்கள் சுமார் 25 இடங்களில் செவ்வாய் சூறையை குறுக்கே வெட்டிச் செல்கின்றன. நிலத்தடி நீர் தேக்கங்களிலிருந்து வெளியேறிய பேரழிதத்தை ஏற்படுத்திய நீர் வழிந்தோடிய போது ஏற்பட்ட மண்ணரிப்பு தடங்களை இவை எனப்படு நம்பப்படுகின்றன. எனினும் சிலர் இவை பனியார்களை மற்றும் எரிமலை குழம்புகளினால் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று நம்புகின்றனர். இவற்றுள் மிக பிந்திய கால்வாய்கள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னார்தான் தோன்றின. மற்ற இடங்களில் காணப்படும் இத்தகைய காய்வாழி வலையமைப்புகளின் வடிவத்திலிருந்து செவ்வாயின் தொடக்க காலத்தில் பெய்த மழையினால் அல்லது பனிக்கட்டி மழையினால் ஏற்பட்ட வழிந்தோடிய அடையாளங்களாக இவை இருக்கலாம் என கருதுகின்றனர். ஒரு நாள் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் நடப்பார்கள். விண்வெளி வீரர்கள் தங்கள் கண்களால் நிலத்தோற்றத்தை காண்பார்கள் மற்றும் மற்றொரு கிரகத்தில் நடந்து செல்லும் முதல் மனிதர்களாக மாறுவார்கள். எந்த உயிரும் காணப்படவில்லை என்றாலும் செவ்வாய் கிரகத்தை அடைவது பரந்த சூரிய மண்டலத்தை ஆராயும் வழியில் ஒரு முக்கியமான படியாகும். செவ்வாயில் குடியேறுவது சாத்தியம்தான், ஆனால் அந்த வாழ்க்கை பூமியில் இருப்பது போல அவ்வளவு சௌகரியமாக இருக்காது என்பதுதான் உண்மை. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.